சரி, அடுத்த தகவல். நான் வந்துட்டு யதார்த்த ரீதியாக பேசுகிறப்ப தான் சில கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஓகே. தமிழ் புலமை அப்படின்ற ஒரு நிலையில் நான் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கேன். அதனால் எந்தெந்த சூழ்நிலைக்கு, எந்தெந்த நபருக்கு, எந்தெந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அதனால் எல்லாமே ஓரளவு சரியான விதத்தில் பதத்தில் தான் நான் தோதை அமைச்சு கொடுப்பேன். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சி வசப்பட்டு சந்தேகப்படாதீங்க. ஓகே. எல்லாமே ஒரு நன்மையான விதத்தில் தான் உங்களுக்கு தோதை அமைச்சு கொடுப்பேன். ஓகே. அப்போ தான் சரியான ஒரு நிலை. ஓகே. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கரெக்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிம்பாங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல். ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமை கேட்டுக்குங்க. தேவ் ஸ்டூடியோ டிஸ்கஷன், சென்னை டிஸ்கஷன். சரி, என்ன தகவல் அப்படின்னா, நான் அலுவலகம் அமைக்கலான் இருக்கேன். ஓகே. அதாவது நிறையா டான்ஸ் மாஸ்டர்ஸு, ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டு, சில மாதிரி ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு சில நபர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு விடுதி மாதிரி. அங்கேயே உங்களுக்கு கேண்டீனில் சாப்பாடு வழங்கப்படும். உங்களுக்கு எல்லா வசதியுமே வழங்கப்படும். ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், லைப்ரரி இருக்கும், எங்கேயாவது இது 4-5 பேர் பேசுகிறதுக்கான வசதி இருக்கும். நல்லா சேர்லாம் போட்டுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஓகே. அதே சமயத்தில் கேண்டீனில் பார்த்தீங்கன்னா, காலை சாப்பாடு 10 ரூபா, மதியம் சாப்பாடு 10 ரூபா, இரவு சாப்பாடு 10 ரூபா. ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லைங்காமல் ஒரு 1000 ரூபாய்க்கு யதார்த்த ரீதியாக எந்த மாதிரி உணவு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி உணவு வழங்கப்படும். ஏன் உங்களுக்கு அந்த உணவையும் நான் இலவசமாக கொடுக்கலாம். ஏன் 10 ரூபா நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் இந்த கேஷ் அப்படின்றது ஒரு நினைவுக்கு இருக்கும். கேஷ் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா தான் ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு எடிட்டிங் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்ம ரீதியாக ஓரளவு பழக்கமாக இருக்குது. பல வருஷங்களாக கல் தூக்குறது அது இதுன்னா உடனே சரி ஓகேங்க ஹார்ட் ஒர்க்கு தானே எட்டோன்னு ஒருத்தில் தோது பார்த்துல. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. அதெல்லாம் பழகணும். ஓகே. ஜெனட்டிக்காகவே பழகணும். அதனால் அது சாதாரணமாக ஸ்மார்ட் ஒர்க்கெலாம் தோதாகுதுன்றது ரிஸ்க்கு. நிறையா பேர் சொல்கிறாங்க, ஏன் நிறையா ஐடி கம்பெனிஸ் இருக்குது, இப்போ வேலை செஞ்சால் சம்பாதிக்கலாம், நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். எதுக்காக இவ்வளோ ரணம் போடணும்? எதுக்காக இவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கணும்? ஒரு வேலைக்கு பூரா சம்பாதிக்கிறாங்க, காசு வச்சு எல்லாம் தோது பார்த்துக்கலாம். சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுன்றது அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதெல்லாம் ஜெனட்டிக்காகவே இருக்கணும். அப்போனா தான் தோதாகும். ஓகே. அதனால் மெல்ல மெல்ல தான் எல்லாமே தோதாகும். ஓகே. அதனால் அந்த ஒரு 10 ரூபா நீங்கள் கொடுத்து உணவை வாங்கி சாப்பிட்றப்ப தான் சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு எடிட்டிங் ஒர்க்காவது செய்யலாம், ஏதாவது ஒரு ஸ்டூடியோ ஒர்க் ஏதாவது செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும். ஓகே. மற்றபடி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஆஃபீஸ் அமைக்கப்படும். நான் சில பேரை நியமிச்சிருக்கேன். ஓகே. வேலைக்கு நியமிச்சிருக்கேன். ஓகே. பொதுவான நிலையில் தீபாவளி, பொங்கல் போனஸ் வழங்கப்படும். அதே மாதிரி தீபாவளி, நியூ இயர், பொங்கல் இந்த 3 திருவிழாவுக்கும் புது ஆடை வழங்கப்படும். அதே மாதிரி எங்கள் ஊர் மாரியம்மன் பண்டிகைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆடை வழங்கப்படும். அதே மாதிரி மாரியம்மன் பண்டிகைக்கு நீங்கள் வந்தீங்க, திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் வழங்கப்படும். ஓகே. மற்றபடி மந்த்தான சேல்ரி வழங்கப்படும். ஓகே. மற்றபடி நீங்கள் தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சி ஒவ்வொன்றா தோது பார்த்து ரெடி செஞ்சு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வசதி கிடைக்கும். ஓகே. ஏன்னா யதார்த்த நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நானே தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது. இதில் சலுப்பு சங்கட்டம் படாதீங்க, குற்றமுறு கொள்ளாதீங்க, கோவப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க. யதார்த்த ரீதியாக நானே தான் டைட்டிலு, எல்லா வேலையும் நான் தான் செய்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் நானே சம்பாரித்து நான் சம்பாதிக்கக்கூடிய கேஷில் இருந்து தான் நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. யதார்த்த ரீதியாக மற்ற வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. ஓகே. ஆனால் இருந்தாலும் என்னோடய சுமையானது ரொம்ப அதிகமாகலாம் இருக்குது. ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக மொதலாம் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அது அவங்களுக்கும் ஒரு நிலை, எந்த இதுவுமே கிடையாது. கேரவனில் உட்காந்துருப்பாங்க, யாரோ ஒருத்தர் பாட்டு போடுவாங்க, யாரோ ஒருத்தர் மியூசிக் அமைப்பாங்க, ஒருத்தர் எல்லா விஷயமே செஞ்சு கொடுப்பாங்க. வெறும் பொம்மை மாதிரி இருந்தால் போதும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நல்லா டேலண்ட்டாக இருக்கணும். ஓகே.
அதனால் சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் எனக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யாராவது வந்து என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்குன்னு தகுந்த மாதிரியான ஒரு டைட்டிலு, ஒரு ஆல்பம் சாங்கு, ஒரு மூவி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிலாம் நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் அப்படி எதிர்பார்த்து எனக்கு நிறையா சமயத்தில் ஏமாற்றம் கிடச்சிருக்கு. அதனால நான்லாம் இப்போலாம் எதிர்பார்க்கறது கிடையாது. நானே எல்லாமே தோது அமைச்சுக்கிறேன். ஓகே. சரி, அதனால் அடுத்து என்னோடய படமானது ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். அந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒற்றுமை. ஓகே. ஒரு ஒற்றுமையாக இருந்தால் எப்படி சர்வைவல் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவி. ஆனால் இந்த மாதிரியான மூவிலாம் பார்த்திங்கன்னா தான் நேஷ்னல் அவார்டு வாங்கும். நான் எடுக்கக்கூடிய எல்லா மூவியுமே மேக்ஸிமம் அவார்டு மூவிஸ் தான். ஓகே. அதனால் எந்தெந்த மூவிஸ் எடுத்தால் ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும், எந்தெந்த மூவிஸ் எடுத்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், எந்தெந்த மூவிஸ் எடுத்தால் மாநில விருது கிடைக்கும், இப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. அதனால் இப்போ நான் எடுக்கக்கூடிய மூவிஸ் ஆனது அவார்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த லைஃப் ஆஃப் பைன்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அந்த மூவிக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. கமர்ஷியலான மூவிஸ்லாம் இருக்குது. அதாவது ஸ்டண்டு, அதாவது சண்டை காட்சி, காதல் காட்சி, காதல் பாடல், அதுக்கப்புறம் வில்லன், அதுக்கப்புறம் அதான் கமர்ஷியல் மசாலானாலே உங்களுக்கே புரியும்ல, அந்த மாதிரி மூவிஸ் இருக்குது. அதெல்லாம் வசூல் ரீதியாகவும் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும். ஒரு சில மூவிஸ் ஆனது ஒரு விருதுக்காக அப்படின்றப்போ நல்லாயிருக்கும். ஒரு சில அது ஆடியன்ஸோட மனநிலையும் அப்பப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பொறுத்து. ஓகே. அதனால் எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு விவரமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அது தோதாகாது. நீங்களாக ஒவ்வொரு நிலையில் புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். சரி, நான் ஸ்டூடியோவுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு ஒரு 10 lakhs கேஷ் தேவைப்படுது. அது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஆப்பிள் ஃபோன் வாங்கணும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்போனா தான் அடுத்த விஷயத்தை தோது பார்க்குறதுக்குன்றது சரியாக இருக்கும். அதாவது தொழிலையே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. காசு கிடைச்சா போதுங்க, காசு தான் தேவைப்படுதுங்க, தொழிலெலாம் தேவை கிடையாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது கேஷ் அப்படின்றது பை ப்ராடக்ட்டு தான். நம்ம சரியான உழைப்பு அப்படின்றது தான் மிகவும் அவசியம். ஓகே. அதனால் கேஷ் ரெடி பண்ணணும், ஸ்டூடியோவை இன்வெஸ்ட் பண்ணணும், தொழிலை நேசிக்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல் மாயன் ஃபேமிலி டிஸ்கஷன். அதாவது மாயன் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, மிகவும் பாவம். உண்மையாலுமே அந்த விஜயகுமார் அப்படின்ற கேரக்டரு, அதான் 2 பேர் சொல்கிறாங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் சித்தன், இன்னொருத்தர் பித்தன் அப்படிம்பாங்க. அவர் சித்தனாக மாற நிலை இருந்திருக்கலாம். ஆனால் உழைப்பு அது நிறையா விஷயம் தோதாகும். ஆனால் அது வேறு விதமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. பாவமான ஒரு கேரக்டர். எனக்கே பரிதாபமாக இருக்குது. யார் வேணால் அக்சஸ் பண்ணலாம். ஓஎஸ் இல்லை, செல்ஃப் இல்லை, கொடுமை. ஆனால் உழைப்பு மட்டும்தான் மிச்சம். ஆனால் அந்த உழைப்பும் பலன் கிடையாது. ஏன்னா மற்ற சில பேர்லாம் பார்த்துருக்கேன், வெறும் ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க, ஆனால் அவங்க வீட்டில் எல்லா வசதியுமே இருக்கும். இவ்வளோ உழைச்சுமே வாங்கக்கூடிய காசு எல்லாம் கடன்காரங்களுக்கும் இவங்களுக்கும் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு வறுமை நிலை. ஓகேனா பித்தம் கலங்கிருச்சு, சித்தம் கலங்கிருச்சு. அதனால் பரிதாபமான ஒரு நிலை தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யூஎஸ்ஏல ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அங்கே போய் ஸ்டே பண்ண வைக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அது இல்லாமல் ரிலேஷனில் இருக்கவங்க எல்லோரும் ஒரு வறுமை ஸ்டேட்டஸ் தான். அதுவும் மெயினாக இந்த திலகவதி போட்டு எல்லாத்தையும் ஒரு 10 வருஷமும் வறுத்து எடுத்து விட்டுருச்சு. எல்லாம் திரும்ப மீள்றதுன்றது கொஞ்சம் சிரமம்தான். கொஞ்சம் மெதுவாக ஒவ்வொரு விஷயமாக தான் தோதாகும். ஓகே. அதனால் மெயின் சாஃப்ட்வேரு, மெயின் சர்வர் சிஸ்டமே டேமேஜ் ஆகி எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் திரும்ப மீள்றதுன்றது ரொம்ப சிரமம்தான். ஆனால் இருந்தாலும் மீளலாம், பொறுமையாக தான் தோதாகும். அதனால் ரிலேட்டிவ், ஃபேமிலி அதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல தான். காசு தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் காசு தேவைப்படுது. அடுத்து நேசிக்கணும். நிறையா பேர் என் கூட ஸ்டே பண்ணணும், அப்போனா தான் தோதாகும். மூவி வேணுன்றாங்க,
காசு வேணுன்றாங்க. எப்படி தோதாகும்? இப்போ முதலாவது ஒரு கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகணும். அப்போனா தான் எனக்கு யூனிவர்சல் லா பர்மிஷன் கிடைக்கும். அப்போனா தான் நம்ம ஏதாவது ஒரு மூவ் பண்ணுறதுக்கு தோதாகும். அதனால் கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே தோதாகும். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். அதனால் இந்த ஈசா கிளாஸஸ்லாம் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் நிறையா நன்மை இருக்குது. அதே மாதிரி ஓஷோ கிளாஸும் அருமையாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு புக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே, அதில் இந்த சைலன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அருமையானது. இந்த புத்தர் கூட மௌனமாக இருக்கிறத பற்றிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால் சண்டே ஆனால் ஒரு சைலன்ஸ். மொத்தத்தில் சண்டே ஆனால் லீவு. ஆனால் அகநிலையில் இந்த மண்டே டியூஸ்டே மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மாதிரி இருக்குது. ஆனால் யதார்த்த ரீதியாக நம்ம கொஞ்சம் ரியாலிட்டி கன்வெர்ட் ஆகணும். அப்படின்றப்ப சண்டேனால் ஃபுல்லாக லீவு, ஸ்டூடியோ லீவு, கவர்மெண்ட் லீவு, எல்லாமே லீவு. அன்றைக்கி ஓய்வு நாள் தான். ஓகே, ஏதாவது தோதாகிறப்போ சில சூழ்நிலையை அமைச்சிக்கலாம். ஸ்பெஷலான ஆக்டிவிட்டி மட்டும்தான் சண்டே ஆனால், ஏதாவது ஒரு தோதாகிறப்போ. மற்றபடி சண்டே ஆனால் லீவு தான். ஓகே, அதனால் ஓய்வு நாளை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். கடைசி என்ன தகவல் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது, வல்லரசு நாடாக மாறுறது அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனாலுமே அது சரியான விதத்தில் அந்த பதத்துக்கு மாறணும். எரராக இருக்கக்கூடாது. ஓகே, அதனால் லீவு நாள் கிடைக்குதா அது சரியான விதத்தில் பயன்படுத்தணும். அதுக்கும் ஒரு திறமை தேவைப்படுது. ஏன்னா நமக்குன்னு ஒரு லீவு கொடுக்குறாங்க. அந்த லீவு நாளில் நம்ம எப்படி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு திறமை தான். அதனால் சண்டே ஆனால் லீவு. ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.